எக்ஸைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 1 பா. என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ல ஒரு மேகசினோடைய டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா என்னுடைய மேகசின் என்ன பண்ணுங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பண்றாங்க. நிறைய பேருக்கு மெயில் அனுப்புற மாதிரி என்ன பண்ண லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு மேகசின் ஒரு புக்கு, அந்த புக் என்ன பண்ணுங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க வந்து ஒரு மெயில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரம் த மெயிலிங் லிஸ்ட். ஓகேவா, ஸோ அந்த மெயில் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க மெயில் பண்றாங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்களோ அவங்க என்ன பண்ற மெயில் போகுதுன்னு அர்த்தம். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மெயில் அனுப்புறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பண்றாங்க மெயில் அனுப்பி என்ன பண்றாங்க நீங்க வந்து எங்க புக் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க கொடுத்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா மெயிலிங் லிஸ்ட் படி 45% ஆஃப் those who are already subscribed will subscribe again. என்ன அர்த்தம், 45% என்ன பண்ணிருக்காங்க அந்த மெயில் வந்த பிறகு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் எப்படி என்ன பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அதை. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா 30% ஆஃப் those who do have not now subscribe will subscribe அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், 30% என்ன பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திரும்ப என்ன பண்றாங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படிங்க டோட்டலா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொன்னு நாட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, அப்ப என்ன பண்றேன் நான் வந்து ஒரு டேபிள் ரெடி பண்ணிக்கிறேன். சரியா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அடுத்து நாட் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு போடுறேன், இங்க சப்ஸ்கிரிப்ஷன் இங்க நாட் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 45% என்ன பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க, யாரு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களே மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது வந்து 45%. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 0.45 அர்த்தம். அப்போ எஸ் சேர் இடம் 0.45 இங்க தான் இருக்குது. அடுத்து என்ன பண்றாங்க 30% do not now subscribe, இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்போ நாட் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. சோ எத்தனை பேர்னா 30%. அப்ப 30% என்ன பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அப்ப இதோட ஆன்சர் 0.3 அல்லது 0.3 சொல்லலாம். அப்ப என்னும் எஸ்ஸும் சேர இடம் இங்கதான், அப்ப 0.3 அர்த்தம். சரியாப்பா, அப்ப ரெண்டு இன்ஃபர்மேஷன் போதுமா இல்லையா, இதை வச்சு நம்ம ரோ ஃபில் பண்ணிடலாமா இல்லையா. அப்ப இதை ரோ ஃபில் பண்ண சொல்ல இந்த ரோ ஃபுல்லும் கூட சொல்ல நம்ம ஆன்சர் ஒண்ணு வரணுமா இல்லையா. அப்போ இந்த என்னோட ஆன்சருக்கு வேணும்னா நமக்கு ஒன்ல இருந்து 0.45 நீங்க கழிச்சீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்மா 0.55 வரும். ஓகேவா, அடுத்து இந்த ரோ கூட ஒண்ணு வரும்னா உங்க ஒன்ல இருந்து 0.3 கழிச்சா 0.7 வரும். அப்ப நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிட்டு அல்லது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிட்டு. ஓகேவா, அப்ப அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் டீன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல டி இஸ் ஈக்குவல் டு யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 0.45, அடுத்து 0.55, இங்க 0.3, இங்க 0.7. அப்ப நமக்கு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ரெடி. சரியா, இப்போ நான் சமூகம் மறுபடியும் வரேன். அந்த லாஸ்ட் லெட்டர் ஆல்ரெடி லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அப்ப லெட்டர் அனுப்ப சொல்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா 40% ஆஃப் தோஸ் ரிசீவிங் த ஆர்டர் வி சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி லாஸ்ட் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதுல 40% என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சரியா, நல்ல பாரு, ஓ ஆர்டர் எ சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல முன்னால அதாவது பிரசண்டா உள்ளது சரியா இல்லையா, இப்ப கரண்டா உள்ளது. அப்ப கரண்டா உள்ளது பாக்கணும்னா இந்த இடத்துல கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கரண்டா உள்ளதுல நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்க சொல்ல. சோ கரண்டா அதாவது முன்னாள் லாஸ்ட் அனுப்ப சொல்ல 40% சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கன்னா அந்த 40% 0.4 போடலாமா. அப்போ 140 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க கடைசி வாட்டி அனுப்பிச்சா, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க 0.6 அப்படின்னு 60% சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நம்ம தான் வழங்கிக்கணும். சரியா இல்லையா, அப்ப இது நம்ம தான் வழங்கி இந்த ரெண்டையும் கூட நமக்கு ஒன்று செக் பண்ணி பாத்துக்கோ. அப்போ இந்த இடத்துல 40% வந்து கடைசியா லெட்டர் அனுப்பிச்சுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க 40 பேர். அப்ப கடைசியா அனுப்பிச்சுல 60 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. அப்ப 60% அப்படின்னா 0.6 அர்த்தம். சரியா, இப்ப என்ன கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பெர்சன்டேஜ், இப்ப எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது தோஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர். இப்போ என்ன பண்ணிருக்காங்க லெட்டர் அனுப்பியாச்சு, இப்ப அனுப்ப சொல்ல அவங்க எத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, கரண்டா என்ன பண்ணிருக்காங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப லெட்டர் அனுப்பியிருக்கோம், லாஸ்டா லெட்டர் அனுப்பி சொல்ல எத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல. இப்போ லெட்டர் அனுப்பியாச்சு, நம்ம மறுபடியும் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பியாச்சு. அப்ப இப்போ எத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இப்போ நம்ம கேட்க சொல்ல கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க சொல்ல கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்.
சோ கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க சொல்ல சோ முன்னால உள்ளதையும் இந்த டிரான்சிஷன் மட்டும் மல்டி பண்ணணும் இருக்கா இல்லையா? முன்னால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.4 இங்க 0.6 சோ இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 0.45 0.55 அடுத்து 0.3 0.7 மல்டி பண்ணுவோம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சரியா? 0.4 ஐயும் 0.45 நீங்க மல்டிப்ளை பண்ணா சோ ஆன்சர் என்ன வரும் பாருங்கப்பா 0.18 வருமாப்பா பிளஸ் 0.6 ஐயும் 0.3 மல்டிப்ளை பண்ணா அகைன் 0.18 செக் பண்ணி பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0.4 ஐயும் 0.55 நீ மல்டிப்ளை பண்ணா சோ வரக்கூடிய ஆன்சர் 0.22 பிளஸ் 0.6 ஐயும் 0.7 நீ மல்டிப்ளை பண்ணா சோ வாட் இஸ் ஆன்சர் 0.42 நமக்கு 42 வரும். நான் கீழே மடிச்சிருது ஓகேவா? அப்ப இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டு 0.36 இந்த ரெண்டையும் கூட்டினா 0.64 வரும் ஓகேவா? முதல்ல உள்ளது நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, ரெண்டாவது உள்ளவங்க நாட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிதானே? அப்ப இந்த இடம் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் நல்லா பாத்தீங்க வாட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்ப கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எத்தனை பண்ணிருப்பாங்கன்னா இதை பெர்சன்டேஜா மாத்த சொல்ல இந்த $100 பெருக்கணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 36% வரும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பெர்சன்டேஜ் கரண்ட் subscription percentage is equal to 0.36 கூட 100 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 36%. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.